ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரேசிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்றதை இந்த வீடியோவில் நான் ஷார்ட்ஸில் காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மெயினானது பார்த்தீங்கன்னா ஷீட்ஸு, அதாவது A4 ஷீட் வந்து கண்டிப்பாக ஒரு ஷீட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனான்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேசிங் ஷீட் இல்லாமல் கூட நம்ம A4 சைஸ் பேப்பர்லேயே மேக் பண்ணலாம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ட்ரேசிங் ஷீட்டு, கண்டிப்பாக ட்ரேசிங் மெத்தடுக்கு நமக்கு ட்ரேசிங் சீட்டு வேணும். பட் இதுக்கு முன்னாடி ட்ரேசிங் சீட் இல்லாமல் A4 ஷீட் மட்டும் வச்சு நம்ம ட்ரேசிங்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த A4 சைஸ் பேப்பரில் இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு ஒரிஜினல் ஸ்லீவோ இல்லை நெக்கோ ட்ராப் பண்ணிவிட்டு இதில் நம்ம டிசைனை வந்து என்ன பண்ணுவோம், ஃபோனில் இருந்து நம்ம காப்பி பண்ணிக்குவோம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்குவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரேசிங் ஷீட்டில் வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரேசிங் ஷீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பன் ஷீட் மெயின். இப்போ இதுதான் கிளாத்துனிங்கன்னா கிளாத்துக்கு மேலே கார்பன் ஷீட் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணியிருக்க டிசைனை வச்சு நம்ம மேலே ட்ரா பண்ணுறப்போ அதோட இம்ப்ரெஷன் வந்து கீழே கிளாத்தில் விழுந்துடும். ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு கார்பன் ஷீட்டும் வேணும். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப்பு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேசிங் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் சீட்டில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிப் பென் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நார்மல் பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நல்லா வந்து நமக்கு டார்க்காக இருக்கும். அதே மாதிரி ஸ்கேலு, பென்சிலு நம்ம இது வந்து A4 சைஸ் பேப்பரில் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப்லர் பின்னு இது எதுக்குன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா இது கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சில் நான் லென்த் கிடையாது, அந்த அகலத்துக்கு வந்து 1 இன்ச்சில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஷூ பாக்ஸ் தான். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்லலாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லீவ் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் 1/2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வச்சே நான் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு மெஷரிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓயாமல் டேப் வச்சு இது பண்ணாமல் இதை வச்சே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வித்தில் வந்து நான் 1/2 இன்ச் இது வந்து நம்ம ஒரு புட்டாஸ்க்கும் அடுத்த புட்டாஸ்க்கும் இல்லை கேப்புக்கு வந்து இந்த ஒரு அட்டையை வச்சு கூட நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து 1 இன்ச்சில் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஜஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சின்ன டிசைன் அதாவது ட்ரா பண்ண தேவையில்ல, புட்டாஸ் தான் வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லா பக்கமும் 1 இன்ச் இருக்க மாதிரி இந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறதுக்கு. இந்த மாதிரி வைக்கிறப்போ இது வந்து நம்ம ட்ரேசிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்டை நான் ட்ரா பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மட்டும் பார்த்திங்கன்னா சார்ட் பேப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ண முடியாது. ஷூ பாக்ஸில் கட் பண்ணதை நம்ம வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. இதுவே நான் வந்து சார்ட் பேப்பரில் கட் பண்ணது வந்து நான் அங்கங்கே ஃபோல்டு பண்ணுன்றதுக்காக சார்ட் பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.